சாமி சொந்த கலசம் இருக்கு 12 மணிக்கு தான் காலை நீட்டும்னா இங்க வாரு நீட்டியாச்சு பாரு சைஸா அப்பதான் நீட்டா எல்லாம் வரிசைக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆமா கூட்டம் கொஞ்சம் நிறையா இருக்கு. சீகம்பட்டி வந்து ஒரு நல்ல ஊர். என்ன காரணம்னா போனதே வந்தப்போ சரியான மழை பெஞ்சு எல்லா நாளும் இங்க 5-6 வண்டி வந்துட்டு போச்சு. 7 வண்டி வந்து சீகம்பட்டியில் பார்க்கணும். அப்ப என்ன சொன்னாங்கன்னா கோயிலில் ஒரு வார்த்தை வந்தது வந்துட்டீங்கப்பா நீங்க நாடகத்தை நடத்தி போங்க சாமிக்காண்டி தான் நாடகம். ஆமா எங்க ஊரை நம்பி வந்து நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. ஆமா வாங்க ஏதாவது இதோட வந்திருப்போம். ஆமா கண்டிப்பா நீங்க நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் போறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு மழை பெஞ்சாலும் சேர் போட்டு இந்த சைட்ல சேர் போட்டு உட்காந்து நல்ல முறையில் நாடகத்தை பார்த்து காலையில கலைஞர்களுக்கு கொஞ்சம் 10-11 மணிக்கு ஆரம்பிச்சீங்க காசெல்லாம் குறைக்கல அப்படிங்கிறதுல எவ்வளவு பேசினாலும் அந்த தொகையை கொடுத்து நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சிங்க. அதனால ரொம்ப மனமார்ந்த நன்றி தண்ணி கிடந்த வணக்கம். கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி தண்ணி கிடந்த வணக்கம். அதனால நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு நகைகள் போட்டுருந்தா பத்திரமா பாத்துக்குங்க. கொலுசு போட்டுருந்தா அதை பாத்துக்குங்க. சொல்ல முடியாது நல்லவரைய போல சில திருடர்கள் இந்த கூட்டத்துல இருக்கலாம். ஊதாக்களும் சட்டை போட்டு ஆல்ரவுண்ட் கூட வாங்கி காவல்துறை சொல்ல வேண்டிய நம்ம சொல்லுவோம். நேற்று உண்மையுமே நடந்த சம்பவம். ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் வந்து இன்ஸ்பெக்டரா நடிக்கிறேன். நம்ம வண்டி ஓட்டுற பையன் அஜய் அந்த பையனுக்கு கான்ஸ்டபிளா நடிக்கிறாப்புல. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஐயா இன்னைக்கு வேற வந்தாரு புதுக்கோட்டைக்கு. இன்னைக்கு வேற அவர் வர்றதை தாண்டி 10 வருஷம் முளைக்கு போட்டிருந்தாங்க. திருக்கோணத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் நடந்ததா கூட்டம் நிறைய இருந்துச்சு. திருக்கோணம் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் போன் பண்ணி என்ன அவ்வளவு கிரௌடா இருக்கு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அந்த வேலையில பாக்குறாரு நீங்க வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர் போய் பாருங்க அப்படின்னு சொன்ன 2 நாங்க போலீஸ் எங்க போட்டு நிக்கிறோம். நேரா ஒருத்தர் வந்தாரு கான்ஸ்டபிள் ஒரு ஐயா வந்தார். வந்து நேரம் எனக்கு மாதிரி வந்து சார் இந்த மாதிரி நீங்க சார் முன்னாடி வந்துட்டீங்களா சார் அப்படின்னாரு. சார் முன்னாடி சார் எனக்கு கையால காணாதல ஏற்கனவே நம்ம டமுக்கு போலீஸ் இது தெரியாம அவர் வந்து நம்மகிட்ட வழக்கு வச்சு சார் சாரி சார் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பைக்ல சார் பைக் இல்லாம பார்க்கிங்ல வந்து அப்புறம் ஒரு 2 வீலர் வந்து இப்படியே வந்துட்டேன் சார் நீங்க எனக்கு முன்னாடி வந்துட்டீங்களா சார் அப்படின்னு அங்கே வாட்டி தாக்கிட்டு அவருக்கு போன் போய்க்கியா இல்லையா எந்த ட்ரெயின் சார் இன்ஸ்பெக்டர் சார் நான் இன்ஸ்பெக்டரா யோ அவர் இங்கே இருக்காருயா அப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு சார் அவர் யாரு பையன் முதல்ல அந்த ஷூட்டிங் எடுக்கிற குறிப்பே நாங்க தான் ஐயா வேண்டாம் ஷூட்டிங் எடுக்கிற நீங்க எல்லாம் பேசாம உள்ள உட்கார வேண்டியடா நீ யாரு என்ன தெரியாம நான் பாட்டு வழக்க வச்சு இல்ல என்னைய பார்க்கும் போதே தெரியலையா போலீஸ் வேலைக்கெல்லாம் நான் ஒத்து வருவேனா ஒத்து வர மாட்டானான்னு அடுத்த நிமிஷம் ஒண்ணு அடிச்சு சாத்தா வாயா இதெல்லாம் ஊர்ல ஒத்த வாங்குறாங்கன்னு நேர்ந்து விட்டுப்பாய் பெத்து விட்டுப்பாய் எவ்வளவு இருக்கு பாரு. இப்பதான் ஒண்ணு ஒத்த வாங்கி இப்ப பேசாம செவனே இருக்கு. நல்ல பருப்பு நல்ல பருப்பை எடுத்துருவாங்க இப்பவா. அதனால மகிழ்ச்சியா இருக்கு. என்ன தெரியல அதுக்குள்ள நீ ஒண்ணு எடுத்துக்கிட்ட. ஆமா இப்ப யூடியூப்ல ஓடிட்டு இருக்குல்ல ஒரு சில விஷயம் சொல்ல வந்தோம்னா இடையில போது ஏதாவது பேசிடுறாங்களா அதை அப்படியே பாதியில விட்டுட்டு நம்ம போயிடுறோம். யூடியூப்ல பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அட என்னத்தையா நடிக்கிறேன் ஒழுங்கா நடிக்க மாட்டேங்க பாதியாவது சொல்றாயா அதோட போயிடுறாயா. ஆனா இப்ப கெடுக்கிறதுல இருப்பீங்கதே அப்புறம் நம்மளை போட்டுக்கிட்டு என்ன பண்றது போட்டு இஞ்சி கொடுத்துட்டு எடுத்து போயிடுவாங்களா பாதியாதோட போயிடுமா. அப்புறம் பாக்குறவங்க பார்வையாளர்கள் என்ன சொல்லுவாங்க ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மேலதான் கம்ப்ளைண்ட் வரும். அதனால எங்களுக்கு நிமிஷம் கொடுக்காம இருக்க நாங்க நல்லபடியா நடத்தி முடிச்சு கொடுத்துட்டு போவோம். அதனால போயிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். வெளிப்பட அமைதியாக இருந்து நாடகத்தை கணிதக்குமார் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நடிகர் வணக்கம்.